இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டால கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்கு. சோ நம்ம கஸ்டமர் நேமை தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சோ ஈக்குவல் ஃபில்டர் டைப் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா அரே கேக்குது. சோ நம்ம ஹோல் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. தென் இன்க்ளூட் கேக்குது. நம்ம எதை பேஸ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னா கஸ்டமர் நேமை தான் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போறோம். சோ கஸ்டமர் நேம் ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேம் ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கஸ்டமர் நேம் நம்ம எங்க கொடுக்க போறோம், இந்த பாக்ஸ்ல கொடுக்க போறோம். சோ ஈக்குவல் போட்டுட்டு இந்த பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், காமா. தென் இஃப் எம்டிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். சோ இந்த இடத்துல நான் வந்து நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல நோ ரெக்கார்ட்னு காமிக்குது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எதுவுமே சூஸ் பண்ணல. சோ இந்த இடத்துல நான் டிராப் டவுன் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணோம்னா அவங்களுடைய டீடைல்ஸ் நமக்கு இங்க பக்காவா வந்துடும். சோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.